ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. பிகாஸ் இப்போ வந்து 11 ஆகுது, நைட்டு 11 எப்படி சுற்றி இருக்குது பாருங்கள். நல்லா தான் இருக்கும், லைட்டு போட்டிருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். பட் 11 அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளிச்சமாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் பீப்புள் இப்போ கூட இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு 2-3 பேர் சும்மா உட்காந்துருப்பாங்க, சும்மா சுற்றி வருவாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபார் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்டு சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்துகிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். நெவர் மைண்ட். அண்டு 3 விதமான ஷிஃப்ட் வந்து முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்குது. அதாவது ஏ ஷிஃப்ட்டு, பி ஷிஃப்ட்டு, சி ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஏ ஷிஃப்ட்டு அப்படின்னா வந்து காலையில் 7 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு போகணும். பி ஷிஃப்ட் அப்படின்னா 3 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு போகணும். அப்புறம் சி ஷிஃப்ட்டு அப்படின்னா 11 மணிக்கு வந்துட்டு காலையில் 7 மணிக்கு போகணும். அதனால் என்னமோ பண்ணுறாங்க அங்கே. அதனால் வந்து அந்த ஷிஃப்ட்டெல்லாம் முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னமோ ப்ராப்ளம் பண்ணி அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ ஃபார் இப்போ 11 மணிக்கு 3 மணிக்கு இப்போல்லாம் வர்றது வந்து உள்ளே ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணி, சிலவங்க கிட்ட கார் இருக்காது, சிலவங்க வந்து வெளியில் தூரமாக தங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தனியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் 11 மணிக்கு வரணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதர்வைஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். என்ன மீன்ஸ் என்னென்னா, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணும்போது வந்து நான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன்னா நான் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லிமிட்டட் டைம் இருக்கும். 9 மேலே நம்ம வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. வெளியே போயிருந்தாலும் 9 முன்னாடி வந்து நம்ம ரீச் ஆயிடணும். அதனால் வந்து 9 ஆச்சுனாலே வெளியே எங்கேயுமே போக முடியாது, நம்ம வந்து உள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹாஸ்பிட்டலில், அதாவது சவுதி அரேபியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படின்னா, நம்ம எங்கேனாலும் வெளியில் போகலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேலே இப்போ கூட ஒரு ஃப்ளைட்டு போகுது, அது ஒரு லைட்டு தெரியுது பாருங்க. ஸோ எப்போ பாரு ஃப்ளைட்ஸ் போய்கிட்டே இருக்கும் இங்கே வந்து. இதை அடிக்கடி வேறு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் இங்கே லைட்டிங் நல்லா இருக்குது. ஓகே, இங்கே வந்து எப்படின்னா, சில ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக உள்ளே போயிடணும். இங்கே சவுதியிலுமே நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படி தான். நமக்கு வந்து பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு போகணும் அப்படின்லாம் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ கரெக்டாக வேலைக்கு வந்தால் போதும், மற்றபடி நீ எங்கேனாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் வேலைக்கு கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரையிலையும் இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈவன் நம்ம எத்தனை நாள்னாலும் வெளியில் தங்கிக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு ரெக்வஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 3 நாள் எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நாள் அதுக்கப்புறமா நமக்கு ஆஃப் டேஸு இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வெளியில் தங்கிக்கலாம். நம்மளை யாரும் எந்த கொஸ்டினும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஃபார் இது ஒரு பெனிஃபிட் தான். இங்கே வந்து நிறைய முன்னாடி வந்து நிறைய கண்ட்ரி பீப்புள் இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து நிறைய சேலரி மற்ற கண்ட்ரி பீப்புளுக்கு, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி பீப்புளுக்கும் ஒவ்வொரு சேலரி பார்த்திங்களா. அதனால் வந்து இப்போ வந்து மலேசியன் பீப்புள் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 பேரை வந்து வேலையிருந்து தூக்கிட்டாங்க. ஐயோ பாவம், அவங்களுக்குலாம் ஒரு 20,000 பக்கத்தில் சேலரி இருக்கும் சவுதி ரியாலே. அதனால் வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ இந்தியன்ஸு, பிலிப்பினோஸு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலே வேலை பார்ப்பாங்க. அவங்களோட கரன்சி லெவல் பார்த்து தான் வந்து சேலரிலாம் வரும் பார்த்திங்களா. அதனால் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 95% வந்து அந்த பிலிப்பினோ மக்கள் தான் இருக்கிறாங்க. 5% கூட இந்தியன்ஸ் கிடையாது, அது வேறு விஷயம் இந்த ஹாஸ்பிட்டலில்.
ஒரு கவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 30 பேர் 35 பேர் தான், ஒரு 40 பேர் அவ்வளோதான். எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே சேர்த்தாலுமே அவ்வளோ பேர் தான் வரும். வேறு கூடுதலாக கிடையவே கிடையாது. இந்தியன்ஸ் எல்லாமே கம்மி. இப்போ ஒரு 5-6 பேர் வந்து இந்தியன்ஸ் ஹையர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதர்வைஸ் இங்கே இந்தியன்ஸ் யாருமே கிடையாது. பட் இங்கே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோவில் சில நேரங்களில் வந்து இப்போ சவுதிக்கு புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம இருக்க போகிற ஹாஸ்டல் வந்து சில நேரங்களில் எல்லா நேரமும் வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் அப்படி இல்லை. மேபி வேறு ஹாஸ்பிட்டல் நான் போனேன்னா அங்கே வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போயிட்டு 11 மணி ஆகுதா. ரூமில் வந்து சேச்சி தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் போயிட்டு லைட்டெல்லாம் போடாமல் படுத்து தூங்க வேண்டியதுதான். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். டாட்டா. இன்றைக்கி வந்து ரோட்ஸ் எல்லாம் வெறுமையாக இருக்குது, மக்கள் யாருமே இல்லை. சரி, நாளைக்கு பார்ப்போம். டாட்டா.